ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேட்ச் டீட்டெயில் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேரல் பேட்ச் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அக்டோபர் 14 வந்து அட்மிஷன் லாஸ்ட் டேட்டு. கிளாஸ் வந்து 15லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் அப்படிங்கிறது கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஆத்தர் புக் கிளாஸஸ் தான் ஃபுல்லாகவே. அண்ட் பேசிக்லேருந்தே எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்குது. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 மட்டும்தான். அண்டு இது வந்து ஒரு 6 month பேட்ச். ஓகேவா? நம்ம வந்து சீக்கிரமாகவே கோர்சஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்படிங்கிறது வீக்லி ஷெட்யூல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டெலகிராமில் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம். ஸோ இந்த பாலம் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஜிடி நாயுடு மேம்பாலம் கோயம்புத்தூரில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நேற்றைய தினத்தில் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம வந்து ஜிடி நாயுடு யார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ஆல்ரெடி 1 day பிஃபோர். ஸோ கோபாலசாமி துரைசாமி நாயுடு அப்படிங்கிறது தான் இவரோட பேர். அண்டு குடும்ப சூழல் காரணமாக ரொம்ப வறுமையில் இருந்தவர். ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு இந்த சைக்கிள் அண்ட் இந்த வெஹிக்கிள்ஸ் மேலெலாம் ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஸோ அந்த சைக்கிள் வாங்குறதுக்காகவே சர்வராக போய் வேலையில் சேர்ந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சிறந்த ஒரு இன்ஜினியரிங் முடித்து எப்படி ஒரு மெக்கானிக்கல் இது இருப்பாங்களோ ஸோ அதை விட ரொம்பவே வந்து நல்ல ஒரு மைண்டோட இவர் வந்து இந்த மெக்கானிக்கல் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பார். அதனால தான் அந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இன்றைக்கு வரைக்கும் ஜிடி நாயுடு அவர்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அவரோட பேரில் தான் இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. 10.10 kilometers டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே மிக நீளமான 4 வழித்தட பாலம். ஓகேவா? ஸோ மிக நீளமான அப்படின்னு பார்க்கும்போது இதோட ரிலேட்டடாக இந்தியா லெவலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தியாவோட மிக நீளமான கடல் பாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடல் சேது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 21.8 kilometer லென்த்தில் வந்து இருக்குது. அதே போல் இந்தியாவோட மிக நீளமான ஆற்றுப்பாலம் எது அப்படின்னா பூபன் ஹசாரிகா சேது அப்படிங்கிற ஆற்றுப்பாலம். ஸோ இது வந்து அசாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் அந்த ரீஜியனில் இருக்கும். 9.15 kilometers அப்படிங்கிறது இதோட லென்த்து. ஸோ இந்த அடல் சேது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே ஆர்க்குபிச். ஸோ ரயில் மேம்பாலம். ஓகேவா? ரயில் வளைவு பாலம் அப்படிங்கிறது இது எந்த ஆற்றுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஷெனாப் ஆற்றுக்கு மேலே தான். ஸோ 1315 மீட்டர் லாங்கில் வந்து இருக்குது. ஸோ எந்த ரீஜியனில் வரும் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் வரும். அதே மாதிரி சேலா டனல் அப்படிங்கிற டனல். ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு நீளமான சுரங்கப்பாதை மாதிரி அந்த டனல் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதை தான். ஸோ இதை வந்து உலகிலேயே நீளமான பைலேன் டனல், அதாவது இரட்டை வழி கொண்ட ஒரு டனல், உலகத்திலேயே ரொம்ப பெருசானது இதுதான் சொல்கிறாங்க சேலா டனல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட், அதாவது கடல் மட்டத்துக்கு மேலே 13,000 அடி உயரத்தில் வந்து இந்த சேலா டனல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தோன்னா இந்தியாவில் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு, வெர்டிக்கல் ஃப்ளைஓவர் அப்படிங்கிறது ராமேஸ்வரத்தில் அந்த கடல் மேலே அமைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த பாம்பன் பாலம். 2.07 kilometer லென்த் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின், பாம்பன் பாலம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற இயர். ஸோ நம்ம ஸ்கூல் சயின்ஸ் புக்லேயும் இருக்கும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போதும் நிறைய டைம் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு மட்டும் கமெண்டில் ஆன்சர் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ கமெண்டில் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் டெய்லி வந்து நல்லாவே கமெண்டில் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிக்கிறதாகட்டும், ஒரு அப்டேட்டில் இருக்கிறதாகட்டும், ஒரு கொஷின் பேப்பர் வந்து ஒரு அணுகிற விதமாகட்டும், எப்படி படிக்கிறதுங்கிற ஐடியாவாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால அதை விட்டுறாதீங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட்ரீஃப் சிரப். ஸோ இந்த கோல்ட்ரீஃப் சிரப் அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்போம். மத்திய பிரதேஷில் வந்து 13 குழந்தைகள் எல்லாம் இறந்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா இந்த டைஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிறது டிஇஜி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 48.6% அப்படிங்கிறது அந்த சிரப்பில் கலந்துருக்குது. அதுதான் வந்து அந்த குழந்தைகள் உயிரிழக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் காஞ்சிபுரத்தில் தான் அந்த கம்பெனி ஓனர் கூட இருப்பார் அந்த கம்பெனி. ஸோ அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு, லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு 2025 யாருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்லோ கிராஸ்னஹோகாய் அப்படிங்கிறவங்களுக்கு. இவர் வந்து ஹங்கேரியை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்களோட முதல் நாவல் பார்த்தீங்கன்னா ஷாடா டன்கோ அப்படிங்கிறது 1985 வெளிவந்திருக்கும். அதே போல் த மெலன்கலி ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதும் இது வந்து அதிகார வர்க்கத்துக்கு இது அவங்கள அப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 2015 மான் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மான் புக்கர் ப்ரைஸ் 1969 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2025 ஆண்டுக்கான புக்கர் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பானு முஷ்தக். ஸோ இவங்களோட ஹாட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ முதலாக புக்கர் பரிசை பெற்ற இந்திய பெண் யார், எந்த வருஷம் எந்த புக்குக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2024 வருஷத்துக்கான இலக்கிய விருது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஹான்கங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க வந்து சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு பெண் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து உலக புத்தொழில் மாநாடு 2025. ஸோ இது இந்த உலக புத்தொழில் மாநாடு கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியாவில் தான் நடந்துச்சு. ஸோ இதை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்சிம். ஓகேவா. ஸோ தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் இந்த ஆக்சுவலாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் இவங்க இருக்காங்க இல்லையா, டான்சிம். ஸோ இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அப்படிங்கிறது 2018 இதை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2018 கொண்டு வந்திருப்பாங்க. அதோட டைம் பீரியட் வந்து 2023 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த பாலிசி வந்து இப்போது 2023 முடிஞ்சனால இப்போ 2023 நியூவாக ஒரு பாலிசி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே இது ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. அண்ட் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா புத்தொழில் சூழலை வலுப்படுத்துறதுக்காக 1000 கோடியில் ஒரு புதிய நிதியம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 கோடியில் புதிய நிதியம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம தமிழ்நாடு வந்து 2030 ஆண்டுக்குள்ளே $1 ட்ரில்லியன் வந்து பொருளாதாரத்தில் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டையுமே வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து $5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கிறதுக்கு ஒரு இயரை வந்து டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் வந்து எந்த இயர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎம் குசும் ஸ்கீம். ஸோ இந்த குசும் ஸ்கீம் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தான் மகா அபியான் அப்படிங்கிறது தான். ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரொவைட் எனர்ஜி அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி. ஸோ ஆற்றல் மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. அது மூலமாக அவங்களோட வருவாயை அதிகரிக்க பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு தான் இதில் மெயின் ரோல் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுக்கு தான் ரொம்பவே பெனிஃபிட்டு. அண்ட் இதில் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வேலையும் இவங்க பண்ணுவாங்க. அதாவது சோலார் எனர்ஜி மூலமாக இப்போ சோலார் மோட்டார் பம்ப்ஸ் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கேஷ் அசிஸ்டன்ஸ், அதாவது பண வழிகளிலும் உதவிகள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. எப்படின்னா இந்த மானியம் கொடுக்கறதாகட்டும், இல்லைனா வந்து ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த பிஎம் குசும் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டாலிங் சோலார் பம்ப்ஸ் இதெல்லாம் வந்து அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வரனால அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அப்படின்னு போட்டுறக்கூடாது. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வருது. ஸோ இதோட டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமானது. 34,800 மெகாவாட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி மார்ச் 2026 இந்த சோலார் மூலமாக சூரிய ஒளி மூலமாக அந்த மின்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 34,800 மெகாவாட்டு. ஸோ அதன் மூலமாக அந்த எனர்ஜி எடுத்துக்கிறது. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க 2026 ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து சோலார் பம்ப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதன் மூலமாக எல்லாமே அந்த சோலார்
மோலார் பேசிஸ்லேயே போயிட்டா எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் அண்ட் பொல்யூஷனுமே கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈநாம். ஸோ ஈநாம் அப்படின்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கூட எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அண்ட் இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டத்தை. ஸோ இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டு கிரியேட் எ யூனிஃபைட் நேஷ்னல் மார்க்கெட், ஒரு தேசிய அளவிலான சந்தை. எதற்காக அப்படின்னா இந்த விவசாய பொருட்களை எல்லாம் வந்து ஒரே இடத்துல விற்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இதில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ இந்த அப்படிங்கிறது வந்துட்டாலே நம்மளுக்கு எலக்ட்ரானிக் பேஸ் ஆன அந்த ஆன்லைன் பேஸ் ஆனது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட் கமிட்டி, வேளாண் பொருட்களை விற்பதற்கான ஒரு சந்தை குழு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். இதுக்கான ஆக்ட் வந்து 2003 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆக்ட் வந்துட்டாலே அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்டப்பூர்வமான ஆணையம் அப்படிங்கிறது தான் இந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேளாண் சந்தைகளில் ஒரு புதுமையான சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இந்த ஏபிஎம்சியோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அண்ட் இது எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஏபிஎம்சி இதுக்கு கீழே வர மண்டீஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈநாம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஎம்சிக்கு கீழே தான் வந்து இந்த வேளாண் பொருட்களை விற்பனை செய்யும் மண்டி, கொள்முதல் மண்டி அப்படின்னு சொல்லியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் இதுக்கு கீழே தான் இருந்திருக்கும். இப்போ இந்த ஈநாம் கொண்டு வந்தனால எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து ஒரே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏபிஎம்சியுமே வந்து ஈநாமுக்கு கீழே தான் வருது. அப்போ இதில் இந்தியா ஃபுல்லாக எத்தனை மண்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான மண்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து விவசாயிகள் வந்து டைரெக்டாக வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களை இது பண்ணிக்கலாம், விற்றுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸும் இதன் மூலம் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈநாமில் வந்து டோட்டலாக எத்தனை பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 247 பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 247 தான் 9 நியூ கமாடிட்டிஸ். ஓகேவா? ஒரு 9 பொருட்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதையும் சேர்த்து தான் 247. அந்த 9 பொருட்கள் வந்து இந்த க்ரீன் டீ, அதுக்கப்புறம் வந்து இந்த நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நம்ம பாதாம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஐட்டம். ஸோ இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 9 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 247 அப்படிங்கிறது இதுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஈநாம் அப்படிங்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம் விகாஷ் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பிரதான் மந்திரி விராசத் கா சம்வர்தான் அப்படிங்கிறது தான். 2025 ஜூலை 17 தான் இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது எதற்கான திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எதற்கானது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிறுபான்மையினர் அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த விராசத் கா சம்வர்தான் அப்படிங்கிற ஒரு திட்டம். அண்ட் இது வந்து புதுசாக கொண்டு வந்த திட்டமா இல்லை ஏதாவது மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்களான்னா ஆல்ரெடி ஒரு 5 திட்டங்கள் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்குது, சிறுபான்மை அமைச்சகத்துக்கு கீழே. அந்த 5 திட்டங்களை உள்ளடக்கி தான் இந்த பிஎம் விகாஷ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒட்டுமொத்தமாக எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனராக சேஞ்ச் பண்ணுறது, லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது, திறன் மேம்பாடு, தொழில் முனைவோராக்குதல், தலைமைத்துவ பயிற்சி. ஸோ இது எல்லாமே யாருக்கு கொடுப்பாங்கன்னா சிறுபான்மையின மகளிருக்கு கொடுப்பாங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்வி உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இது வந்து சிறுபான்மையினத்தை சேர்ந்த எல்லா குழுக்களை சேர்ந்த மக்களுக்குமே இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஆல்ரெடி 5 திட்டங்களை மெர்ஜ் பண்ணி தான் இந்த பிஎம் விகாஷ் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்ல. அப்போ அந்த 5 திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சீகோ ஆர் கமாவ் அப்படிங்கிறது, அடுத்தது உஸ்தாத், நெக்ஸ்ட் வந்து ஹமாரி தரோஹர், நை ரோஷ்னி, நை மன்சில் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சீகோ ஆர் கமாவ் அப்படிங்கிறது லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா?
இதில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அது மூலமாக ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது உஸ்தாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்கிரேடிங் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் வந்து திறன் மேம்பாடு, ஸோ இந்த கைவினை பொருட்கள் இல்லை கலை பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது. இது போக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரிலேட்டட் அந்த ப்ரிலிம்ஸ் கோர்ஸுக்குமே வந்து இதில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த கொஷினை தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில் நடந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து உஸ்தாத், நை ரோஷினி, நை மான்சில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து உஸ்தாத் அப்படிங்கிறது தான். ஸோ யூபிஎஸ்சி ரிலேட்டடான ட்ரைனிங்குமே அந்த மைனாரிட்டிஸ் குரூப்புக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது ஹமாரி தரோகர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ப்ரிசர்வ். ஸோ ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி அந்த மைனாரிட்டி குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு இருப்பாங்க. அந்த கலாச்சாரத்தை அவங்களுக்கு பாதுகாத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹமாரி தரோகர் அப்படிங்கிற ஸ்கீம். அடுத்தது நை ரோஷினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் லீடர்ஷிப். ஸோ பெண்களுக்கான தலைமைத்துவத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற்றுறது தான் இந்த நை ரோஷினி. ஸோ நை மான்சில் அப்படின்னா ப்ரொவைட் எஜுகேஷன் அண்ட் லைவ்லிஹுட் சப்போர்ட். ஸோ எஜுகேஷன் கல்வி கொடுக்குறாங்க, வாழ்வதற்கான ஒரு அடிப்படை ஆதாயம். ஸோ அந்த கல்வி மூலமாக ஒரு தொழில் எப்படி உருவாக்குறது, அது மூலமாக வாழ்வாதாரத்தை எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாமே இந்த நை மான்சில் ஸ்கீமுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த 5மே வந்து சிறுபான்மையின குழுக்களுக்கானது, அவங்களோட ஒரு வாழ்க்கை தரத்தை மாற்றுறதுக்கானது. ஓகேங்களா? ஸோ அதை மேம்படுத்தணும், திறன் மேம்பாடு, தொழில் முனைவோராக்குதல், இது எல்லாமே தான் இந்த ஸ்கீம்ஸோட அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ சூரிய ஒளி மூலமாக இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் அமைக்கிறது. ஓகேவா? ஸோ அணு சக்தி நிலையம் அப்படிங்கிறது அணு ஆற்றல் நிலையம். ஓகேவா? ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனா வந்து கோபி டெசர்ட் இருக்குல்ல, கோபி பாலைவனத்தில் நாங்கள் இதை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, இது எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சொல்லலை, ஜஸ்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா இதுதான் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எப்போனா அக்டோபர் 10ஆம் தேதி. ஸோ இது வந்து உலக மனநல தினம். இதுக்கு கீழே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம்னா டிஎம்ஹெச்பி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது தமிழ்நாட்டில், டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ மாவட்ட அளவிலான மனநல பராமரிப்புக்கான ஒரு திட்டம் தான் இது. அண்ட் இதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1997 கொண்டு வந்திருப்பாங்க. 9th 5-year பிளான் அது ஓரியன்டாக வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பைலட் ப்ராஜெக்டாக திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, இல்லைனா ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன், ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், டிப்ரெஷன்லேருந்து ஃப்ரீ ஆவீங்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பர் ஒரு 3 டிஜிட் இருக்கும். ஓகேவா? அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் எதுனா ஜிடி நாயுடு மேம்பாலம். அடுத்தது கோல்ட்ரிஃப் சிரப். ஸோ இதில் வந்து என்ன நச்சு கலந்து இருந்துச்சு அப்படின்னா டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு நச்சு கலந்த ரசாயனம் அப்படிங்கிறது இருந்தது. அண்ட் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? லாஸ்லோ கிராஸ்னகோகாய் அப்படிங்கிறவங்களுக்கு. உலக புத்தொழில் மாநாடு எங்கே நடந்துச்சு? தமிழ்நாடு சார்பில் கொடிசியா கோவையில் நடந்தது. பிஎம் கசன் ஸ்கீம் அப்படிங்கிறது கிசான் உர்ஜா சுரக்ஷான் இவம் உத்தன் அமஹா அபியான் அப்படிங்கிறது தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட மோட்டிவ் என்ன, அதோட டார்கெட் என்ன அப்படிங்கிற எல்லாமே பார்த்துருக்குறோம். அடுத்தது நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஏப்ரல் 14, 2016. ஸோ இதுக்கு கீழே வந்து புதுசாக சில பொருட்கள் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில், அதை தான் பார்த்துருப்போம். அது ரிலேட்டடாக எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்போம். பிஎம் விகாஷ் ஸ்கீம். ஸோ பிரதான் மந்திரி விராசத் கா சம்பர்தான், இது வந்து 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சிறுபான்மையின அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது, எந்தெந்த திட்டங்களை உள்ளடக்கியது இந்த திட்டம் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு.
வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஸோ கோபி டெசர்ட்டில் அமைக்க போகிறோன்னு சொல்லி சைனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அக்டோபர் 10 ஸோ டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 1997 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ பிஎம் கிசான் ஸ்கீம் ஆகட்டும், ஈனாம் ஆகட்டும், பிஎம் விகாஸ் ஸ்கீம், ஸோ இது மூணுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.